ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்ஸுக்கான ஃப்ராக்குரிய ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, நான் காமன் சைஸ் சார்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்குமே செட் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த், ஷோல்டர், செஸ்ட் சர்க்கம், வேஸ்ட் சர்க்கம், வேஸ்ட்டோட லென்த்து, ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவ் சர்க்கம் ஆப்ஷன் தான். ஸ்லீவ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா, இப்போது ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். செஸ்ட் சர்க்கத்தை 12ஆல் வகுத்திங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நெக் வித். அந்த நெக் வித்லேருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் கிடச்சிரும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு டிஷர்ட் போட்டுட்டு அந்த டிஷர்ட்டில் எவ்வளோ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் இருக்குன்னு பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டும் வைக்கலாம். ஃபுல் லென்த்தில் வேஸ்ட் லென்த் மைனஸ் பண்ணிங்கன்னா பாட்டம் லென்த் கிடைக்கும். ஷோல்டரை 2ஆல் வகுத்திங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்குரிய ஷோல்டர் அளவு கிடச்சிரும். செஸ்ட் சர்க்கத்தை 4ஆல் வகுத்துட்டு வர ஆன்சர் கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். இது இல்லாமல் ஸ்டிச்சிங்க்கு தனியாக 1 இன்ச்சு சேர்த்தணும். ஏன்னா குழந்தைங்க எப்படியுமே லூஸாக தான் போடுவாங்க. ஓகேவா, வேஸ்ட் சர்க்கத்தை 4ஆல் வகுத்துக்குங்க. அது கூடயே 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு தையலுக்கு தேவையான அளவும் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லென்த்து. செஸ்ட் சர்க்கத்தை 6ஆல் வகுத்திங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த் கிடைக்கும். அந்த அளவுலேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான் கிட்ஸுக்கான ஃபார்முலாஸ். இந்த மாதிரி மோர் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.